நம்ம இப்போ வந்து சிவகங்கை எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம வண்டலூர் ஜூ எப்படி சென்னையில் இருக்கோ அதே மாதிரி இங்க ஒரு பெரிய ஜூ இருக்கு. இந்த ஜூல என்னென்னலாம் இருக்கு, குறிப்பா இங்க ஹாட் சம்மர் இருக்கிற இந்த மே மாசத்துல எப்படிலாம் அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரேட் வந்து பார்த்துடலாம். உள்ள வந்து பார்க்கிங்க்கு வந்து 2 வீலருக்கு வந்து 40, காருக்கு வந்து கார் அண்ட் ஆட்டோ 70, அதுக்கப்புறம் பஸ்ஸஸ்ல வராங்க அப்படின்னா 175. அடல்ட்ஸ்க்கு வந்து உள்ள போறதுக்கு 80 ரூபா கட்டணும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ். அதே மாதிரி அவங்க வந்து பஸ் மாதிரியான சஃபாரி இருக்கு, அதுல போறதுக்கு 200 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ். ஃபாரினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 500. அதே மாதிரி ஃபாரினர் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 250. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய கிட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜீப் சஃபாரியும் இருக்கு. ஒரு 1 ட்ரிப்க்கு வந்து 2000, ஃபாரினராக இருந்தால் 3500. ஸோ நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறது சிமாகோ அந்த ஜூவில் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம சிவமாக ஜூக்கு வந்துட்டோம். இங்கே தனியாக வந்து நமக்குன்னு ஒரு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் நம்மளோட வந்து 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. தமிழ் ஆஃபீஸர், அப்புறம் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸரும் இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட அம்ஜித் கேமராமேன் வந்துட்டு இருக்காரு. ஸோ வில் ஜாயின். ஓகே, ஸோ இப்போ வண்டியில் ஏறியாச்சு. வண்டியில் வந்து இப்போ நம்ம இந்த 100 ருபீஸ், அப்புறம் 200 ருபீஸ், இந்த மாதிரி 2 டிக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேம் கிட்ட பேசிக்கலாம். மேம், டெல் மீ அபவுட் திஸ் ஜூ. வாட் ஃபெசிலிட்டி ஹேவ் ஹியர்? Tell me about how many visitors come here. Zoo ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕು. So this zoo started in 1988. And we have total area of 250 hectares. Okay. We have both hectares. hectares. We have both the zoo and safari. So now we are heading to the safari area. In safari we have 4 zones, like one is herbivore safari, and tiger safari, lion safari, and a god safari. God safari we started recently, and this is India's first god safari which we have started. God safari, can you explain that? God safari, God means bison, Indian bison. Okay. Yeah. This is the first time in This is in this whole India. in whole India. Okay. Yeah, it is a herbivore. Okay. Yeah. It belongs to cow family, means Bovidae family. Okay. Yeah, it looks like a cow only. Okay. Yeah. In Kannada we call it a kadkona. Ka? Kadkona safari. Okay. So, how many visitors regularly visit here, and in other district also, and other state also? We have 3 lakh visitors. Okay. Yeah. Yearly? 3 lakh? Huh. Okay. So, in this summertime, how many people? In April, May, it will be like peak. We have more visitors, more crowd in April, May. Okay. Then in June, July, it will be little crowd is less, and again we will come up with October. Okay. October to December, it will be peak time. Okay. Especially how many animals here? Here we have like 40 species. Okay. 350 plus individuals. Okay. Huh. Okay. We So have any both specific- Indians, exotic animals. Okay. Any specific in here? Any specific animals? Special animals. Special, we have Black Panther, our zoo attraction, which is born here. Okay. Black Panther is nothing but a leopard, so it have born from the same leopard. Okay. It is a melanistic. Okay. It have a black pigment Okay. instead of that color. Yeah. ஸோ இப்போ நம்மளோட நவீன் அண்ணா இருக்காரு. அவர் தான் வண்டி ஓட்டிட்டும் இருக்காரு. அவருக்கு எப்படி இருக்குண்ணா, இங்கே வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார். சரி. இந்த வெயில் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு. இங்க இதெல்லாம் மழை அதிகமா பெய்யுற இடம்னு சொன்னாங்க. இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் மழை கம்மி தான். வேற பக்கம் இந்த கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அனிமல் பார்க்க போறோம்னா, இப்போ அர்பியர் சஃபாரி உள்ள வந்துட்டு நீங்க மானும் பார்ப்பீங்க. ஓகே. புள்ளி மான் பார்ப்பீங்க, மான், அப்புறம் கடா மான், இதுமாரி எல்லாம் மான் பார்ப்போம். அர்பியரஸ் 5 வெரைட்டிஸ் இருக்கு. 5 வெரைட்டி மான்ல பிளாக் பக். ஓகே. அது கிருஷ்ணாமுகான்ற கன்னடத்துல. ஓகே. அது அந்த சைடு இருக்கு. அது ஃபீமேல். அதான் ஃபீமேலுங்க கிருஷ்ணாமுகா. அப்படி நீங்க விஷுவல் போயிடுங்க. ஃபீமேலுக்கு கொம்பு இருக்காது, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். மேலுக்கு இருக்கும். பட் இது பிளாக் பக் இருக்குல்ல, அது லைட்
இது ஃபுல்லா வந்து மான் வசிக்கிற இடம். மான் இருக்கு. இதுல 3 வெரைட்டி எவ்வளோ சார்? இதுக்குள்ளே நீல்காய்னு இருக்கு. இங்கிலீஷ்ல நீல்காய் என்ற ப்ளூ காய்ன்றாங்க. அது அப்போல்லாம் கர்நாடகத்தில் கிருஷ்ணாமுருகா கிருஷ்ணாமுருகா இருக்குது. அது 3 வெரைட்டி இதுல இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா அந்த ஜூல இருக்கீங்கன்னா? நாங்கள் 11 வருஷம். 16 வருஷமா இருக்கீங்க. 11 வருஷமா ரெகுலரா எல்லாரும் கூட பழகிட்டு இருப்பீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம அப்படியே அடுத்தடுத்து ஒண்ணுன்னா பார்த்துட்டே போவோம். ஃபீமேல் இது. ஓகே, இதெல்லாம் கொம்பு இல்ல ப்ரௌன் கலர் இருக்கிறதுல ஃபீமேல். ஓகே, இதுல ப்ளூ ஷேட் ஆயிடும். அடல்ட் ஆயிட்டு மேல் மாத்திரம். ஓகே ஓகே, மேல் மாத்திரம் ப்ளூ ஷேட் ஆகும். அதான் நீல்காய்னு ப்ளூ புல்லுன்னு பேர். வழக்கம் போல போகும். நீல்காயும் வரலாம். மேல வந்து ப்ளூ ஷேட் ஆயிடும். ப்ளூ ஷேட் ப்ளூ ஷேட் ஆயிடும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர். ஆமா ஆமா. அடல்ட் ஆயிடுச்சுன்னா ப்ளூ ஷேட் வந்துடும். நீல்காய் அங்கே மேலெல்லாம் இருக்கு. அங்கே ஃபீமேல் இருக்கு. இந்த இருக்கு மேல இருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் அந்த ஷேடோ தெரியுது. ஷேட் டிஃப்ரென்ஸ். இதான் அந்த ப்ளூ ஷேட். அதான் ப்ளூ ஷேட். அடல்ட் ஆயிட்டு மேல அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும். சைல்டு ஆனா இது நல்லா ஹெல்த்தியா பயங்கரமா இருக்கு. மான்னால சின்னதுதான் இல்லை, இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு வெரைட்டி இருக்கு. கடாமான வளர்ப்போம். இதுலாம் பெருசா இருக்கும். அதுல இந்தியில சாம்பாடி இங்கிலீஷ் ஸ்டாக்ன்றாங்க. அது எல்லாத்தரும் பப்ளிக் கூட பழகிறோம். எல்லாத்தரும். ஆமா, எனக்கு கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் அவங்க பக்கம் இருந்து நாங்க 4 தெரிஞ்சுக்கிறோம். அதேதான். ஆனா இப்ப இந்த கேட் வந்து கம்பல்சரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி. ஏன்னா இது 2 இருக்கு இதுல. ஓகே. இப்ப அதுல 3 வெரைட்டி பார்த்தோம். வர்பி வரஸ் 2 வெரைட்டி பார்க்கறதுல சாம்பார் ஸ்பாட்டட் 2 வெரைட்டி பார்க்கறோம். ஆனா நல்ல இடம் ஃப்ரீயா இருக்கு இவங்களுக்கு. எல்லாருக்கும் இல்ல கம்ஃபர்டபுள் ஏரியால பெரிய ஏரியா. சிலனால வந்து என்னன்னா இந்த இடம் ஃபுல்லா இந்த கிரீனிஸா இல்ல. வழக்கமா இந்த இடம் நம்ம பார்க்க கிரீனிஸா இருந்துச்சு. இப்போ வெயில்னால வழக்கமா கிரீனா இருக்கும். ஒரு இன்னொரு 2 months 2 months இல்ல, ஜூன் 2 மழை வந்துடும். அதுக்கப்புறம் செமையா இருக்கும். இங்க ஒருத்தர் தனியா நிக்குது. இல்ல இதுக்கு இல்ல, இது ஒருபடியா தான் இருக்கு. இது அவ்வளவுதான். இந்த கொம்பு வருஷம் கீழே வந்து வருஷம் விழுந்துடும். திரும்பியும் புதுசா வரும். ஓகே ஓகே. புதுசா வரும்போது அந்த இது சாஃப்டா இருக்கும். வெல்வெட் டைப். ஹார்ட் ஆயிட்டுமா கீழே விழுந்துடும். ஓகே ஓகே. நம்ம நகை எப்படி வளர்றோம் அதே மாதிரி அது. இப்போ அந்த கொம்பெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணுமா? இல்ல, அது ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகே. ஸ்டோர் பண்ணி வைல்டு இது யூஸ் இல்ல. ஓகே. யூஸ் பண்ற மேல சேல்ஸ் இதுமே அதெல்லாம் பண்ணல. ஆமா ஆமா. ஏன்னா இதெல்லாம் இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன வயசுல. அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். ஓகே. இதெல்லாம் புள்ளிமான்றாங்களா? நம்ம வண்டல் ஃபீல் பண்ணிட்டு தண்ணி பத்தி தொந்தரவு இல்லை. தண்ணி எல்லாம் நிறைய நல்லா இருக்கு. தண்ணி பத்தி தொங்கா டேம் பக்கத்துல தொங்கா. இந்த கம்புங்க இது கீழே விழுந்துரும். புதுசா வந்துடும். அங்க ஓப்பனிங்ல கூட டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல வங்கப்புலி அப்படிலாம் சொல்லுவாங்கன்னா இங்க என்ன மாதிரினா இதுவும் அதேதான், பெங்காலி. ஸோ நம்ம இந்த டோர் இங்க வந்ததும் க்ளோஸ் ஆயிடும். திரும்பி இந்த டோர் ஓப்பன் ஆகும். ரொம்ப செக்யூரிட்டியா ஓப்பன். வேற அந்த ஏரியா வேற கரெக்டா இருக்கும். அந்த ஏரியா வேற. அதுக்கு டபுள் பிளான். அதுதான் அந்த கேட் போட்டுட்டு இன்னொரு கேட் தான். அதுதான் ப்ரொசீஜரா இருக்கும். அவங்களும் அந்த கூண்டுக்குள்ள கரெக்டா கூட வருவாங்க. எப்போ வேணாலும் இங்க கூட ஃபுல்லா வரலாம். பார்க்க வந்துட்டோம். வங்கப்புலி பாருங்க, வேற லெவல்ல படுத்து தூங்குறாரு. ஆக்சுவலா வந்து நம்ம வண்டலூர்ல எப்படின்னா ரொம்ப லாங்கா இருக்கும். நம்ம ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கு.
அப்படியே பக்கத்துல நம்ம அவங்கள வந்து பாத்துட்டு இருக்கோம். செமையா இருக்கு. இந்த மாதிரி வெயில்ல ஓரமா மரத்தடியில படுத்துட்டு இருக்காரு. இது எந்த மாதிரியான புலினா? ஆண் புலியா? எத்தனை வயசு இருக்கும்? மேல் ஆண் புலி. இது ஆண் புலி. 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம். 16 வருஷம். ஓகே. இங்க ஒரு புலி தான் இருக்குமா இந்த இதுல? டோட்டல் இது இந்த பவுண்டரி இப்போ ஓப்பன் ஆகுறது 2 புலி இருக்கு. 2 புலி. ஆண் ஒரு பொண்ணு 2 இருக்கு. 2 தான். ஒன்னு 2 உள்ள கேஜுக்குள்ள இருக்கு. அப்படியே அவங்க ஃப்ரீயா எங்க வேணாலும் போய் ஃப்ரீயா இந்த பவுண்டரில எங்க வேணாலும். நீங்க டூரிஸ்ட் கூட்டும் போது சுத்தி காமிச்சு எங்க இருக்கோ எங்க இடத்த சர்ச் பண்ணி நான் சுத்தி காமிச்சிட்டு போவோம். ஓகே. அப்படியே கடிக்கலாம் வருவாங்களா? எங்க வெஹிக்கிளுக்கு தொந்தரவு இல்லை. அவங்க பழகிட்டாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஆக்சுவலா நிறைய இங்க ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஐ மீன் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. ஏன்னா புலி இல்லையா, புலியை காட்டுக்குள்ள தான் பார்க்க முடியும். ஆக்சுவலா இதுவும் காடு தான், கம்ப்ளீட்டா ஒரு காட்டுக்குள்ள நம்ம வந்து உள்ள போயிட்டு நம்ம ஃபாரின்லாம் எப்படி சுத்தி பாக்குறோமோ அதே மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு கேப் கொடுத்துருக்கனால ஈஸியா வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆமா சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல ஒரு மாதிரி பாகுபலி மாதிரி இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய நம்ம விசிட் பண்ணலாம். எஸ். விஜயா? விஜய் அப்படி வைங்க. இருங்க இருங்க. என்ன தெரியுங்களா அண்ணா, அவர் பேர் என்னங்கண்ணா? விஜய். 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 ஓகே. நம்ம தமிழ் ஆக்டர்ல பெரிய ஆளு விஜய். விஜய் பேர் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு எதுவும் அர்த்தம் இருக்கானா இல்ல சும்மா ஜாலியா? இல்ல இல்ல, விஜயதசமி பண்டிகை அன்னைக்கே பிறந்தது. ஓ, விஜயதசமிக்கு பிறந்தனால விஜயின் பேர். ஓகே. ஸோ எப்படியோ விஜய்னு ஒரு பேர் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா விஜய்னு கூப்பிடுங்க, கொஞ்சம் அவர் அட்டென்ஷன் பண்ணுவாரு. ஜெய் ஜெய் லைட்டா அசைறாரு, தெரியுது அவருக்கு. உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்குமா? கவனிக்கிறாங்க, உங்களை தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன்ல இருக்க டயர் டெய்லி ஆனா சாயந்தரம் இங்கே வந்துடும். அப்படியே மாறி மாறி ஆட்டோமேட்டிக் வேஸ்ல ஒரு நாள் ஆகும், ஒரு நாளைக்கு அதனால இங்கே வந்துடும். ஓ சூப்பர். நேத்தெல்லாம் இவங்க வெளியே இருந்திருக்கோம். நேற்று ஆகும் ஃபீடிங் இருந்தாலும் இல்லை. நீங்க எப்படி அதை கூப்பிடுவீங்கன்னா? ஓப்பன்ல எதுவும் ஃபீட் இல்லை, இங்கே ஃபீடிங்க்கு வந்துருவாங்க. ஓ அவங்களுக்கு நம்ம அதுக்கப்புறம் திறந்து விடலாம். நிவேதிதா. நிவேதிதா ஒரு மேல் 3 ஃபீமேல் இருக்கா? ஒரு மேல் 3 ஃபீமேல். இது மட்டும் 6 இருக்கு, ஜூல 2 இருக்கு. வராது. நடந்து போறாரு ராஜ நட, ராணி நட. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி போறாரு. கோயிலுக்குள்ள போறோம். 2 கேட்டு சேஃப்டிக்கு. உள்ள நம்ம போனதும் நம்ம வண்டி வந்து இங்க வந்து லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கேட்டை வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டயருக்கும் பண்ணாங்க, லைனுக்கும் அதே மாதிரி தான் பண்றாங்க. ஏன்னா வந்து சேஃப்டி தான் வந்து ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் இடம் மாறிடலாம், திடீர்னு வெளியே வர அந்த மாதிரி நடக்கலான்றதுனால ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்களும் சேஃப்டியா இந்த கேட்குள்ள அவங்களுக்கும் தனி பிரைவேட் ரூம் இருக்கு. ஸோ அவங்களும் சேஃப்டியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கத்தை பார்க்க போகிறோம். வண்டலூரில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து அந்த ஒரு கூண்டுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம சிவமோகா இந்த ஜூவில் வந்து எப்படின்னா
நம்ம இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிற மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு ஜீப்லேயே நம்ம வந்து இந்த வண்டிலேயே வெஹிக்கிள்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம தேடுவோம், இங்கே வந்து நம்ம நவீன நான் தேடிட்டே இருப்பார், எங்கே வந்து சிங்கம் இருக்கோ அங்கே பக்கத்துலேயே நிப்பாட்டுவாங்க. அப்படியே அவங்க நடந்து வர்றதோ இல்லாட்டி நம்ம கிட்ட பார்க்குறதோ இதெல்லாமே லைவாக பார்க்கலாம். ஸோ இப்போ யாரை நான் தேடிட்டு இருக்கோம், அவர் பேர் ஒன்று அர்ஜுன், ஒன்று தர்மான்னு லயனு. அர்ஜுன் தர்மா. ஓகே, தர்மா. ஓகே, தர்மா. இது தர்மா, அர்ஜுன். ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும். ஓ வாவ். அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்காங்க அர்ஜுனும் தர்மரும். பாருங்க, அந்த சிங்கத்துக்கான அந்த தோரணை இருக்குல்ல, அதை வந்து நம்ம யூகிக்கவே முடியாது. நேரில் அப்படியே பக்கத்துலேயே பார்க்கலாம். அப்படியே சூப்பராக இருக்கு. மரத்துக்கடியில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. வழக்கமாக சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்களா? போடுவாங்க சார், குரூப்ல இருந்தா சண்டை போடுவாங்க. இது ஒரே பேர் சண்டை போடுவாங்க. ஓகே, அந்த சிங்கம் இப்போ நம்ம லைனை விட, ஐ மீன் இது டைகரை விட லைன் தான் பெருசா இருக்காங்கல்ல. இது நம்ம இந்தியன் லைன். ஓகே, நம்ம குஜராத் இந்த லைன், அந்த லைன். ஓகே ஓகே. அதே ஆப்பிரிக்கன் கொஞ்சம் ஏஸ்ல ஜாஸ்தி பிளாக் ஷேட் வரும். இது வந்து நம்மளது வந்து ப்ரௌன் கலர் வரும். ப்ரௌன் கலர், பியூர் ப்ரௌன் போனோம். அந்த அந்த ஹேர் ஸ்டைல்ல அதுவும் கட் பண்ணுவாங்க. அப்படியே இல்ல அப்படியே தான் ஃபிக்ஸ்டு தான். அப்படியே தான் இது பண்ணுவோம். ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது பார்க்கும்பொழுது. வந்து அதுவும் ரெண்டு சிங்கத்தையும் ஒன்றா பார்க்குறது வந்து ரொம்ப லக்கியாக இருக்குது. அப்படியே ரொம்ப கிட்டே இருக்காங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஜஸ்ட்டு. ஆனால் அவங்க ரெகுலராக பார்வையாளர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து பெரிய ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும், அர்ஜுன் அண்ட் தர்மா ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க. அர்ஜுன் அவங்களுக்கு இதெல்லாம் பழகிடும். ஆனால் அவங்க ரேஞ்சர் அவங்க கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஜூக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய மொமெண்ட் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து பார்க்க போகிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காது. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப பார்க்குறவங்களாம் பாருங்கள், எல்லாம் ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க, நான் இங்கே இருக்கேன், சிங்கம் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே தண்ணி தொட்டி பக்கத்தில் ஆலமரம், அப்படியே ஒரு தூக்கம் வேற லெவலில் இருந்துட்டு இருக்காங்க. மேம் கிட்ட மேம், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நியர் டு lion. So what feeding every day? Every day we feed them cara beef. Okay. Beef 10 kg per lion, 10 kg. Routinely they come to this place, or how to feed? When to take in food? We will feed them in holding house. Those are all holding house. Every evening they go inside and we will feed in holding house. 5:30. 5:30. Automatically coming. Okay. So the two tigers. They are used to it, no? So when they get hungry, they will be here near gate. 5:30 they only come inside. Regular routine. Daily 10 kg it's complete. 10 kg. Tuesday we won't feed them. One day it's fasting. Okay. To keep them active. Okay. In wild they won't get food daily, no? So here also we should maintain the same behavior. So we will not feed on Tuesday. Food will increase or? No, same food. Same food regularly. So any treatment is going on regularly? Doctor visit, everything? Doctors will visit daily. Daily checkup, vaccinations, everything will be there. Yeah. So they very cool to sit here. They love to sit here. We have pond also, and everywhere. Okay. Tiger use. His name? His name Arya. Arya. Yeah, Arya. Okay. Sometimes he will be like outside. Those two will Circling be inside. every day. Okay. Rotation. So totally 3 or
3 lines, No, we have total 5 lions. 5 lines. One is in zoo. Okay. Super. Okay. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஆர்யா. ஸோ அண்ணா ஆர்யா பற்றி சொல்லுங்கள். ஆர்யா எப்படி? ஆரியா ஓகே நல்ல இதாகிடுவாரு. பட் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிது, அவ்வளோதான். இவருக்கு கொஞ்சம் வயசான கொஞ்சம் வயசான அவருக்குன்னா கொஞ்சம் ஏஜ் பர்சன் 15 வருஷம் ஆகிது. 15 இயர்ஸ் 13 வருஷம் ஆகிது. 13-15 ஆகிது. சூப்பர். ஆர்யாவும் சமத்து தானே? ஃபர்ஸ்ட் ஒரு பேர் முன்னெல்லாம் அங்கே ஆர்யா தான் ஃபீல்டில் இருப்பாங்க. இப்போ 2 நாள் ஒரு நாள் அவங்க வந்து ஒரு நாள் இவங்க ஆர்யா மாறி. ஸோ ஆர்யாவும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் தான் நினைக்கிறேன். ஆர்யாவுக்கு எதுவும் பேர் காரணம் இருக்கானே? ஓகே, அதெல்லாம் பேர் வச்சது தான். ஸோ எல்லாருக்குமே வந்து பேர் வச்சிருக்காங்க. நிறைய வித்தியாசமான பேர்லாம் இருக்கு. ஆர்யா, தர்மா. ஸோ பேர்லாம் கேட்கும் போதே அந்த சிங்கத்துக்கான பேர். ஸோ நல்லா மேட்ச் ஆகுது. மனுஷனுக்கு பேர் வைக்கிற பேர் தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கு. ஸோ ஆர்யாவும் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவர் அர்ஜுனனா? தர்மா வந்து இப்ப நிக்கிறாரு, நின்று பார்த்துட்டு இருக்காரு, திரும்பிட்டாரு. ஓகே, ஹாய் தர்மா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சுசித்ரா. அவங்க வந்து பெண் சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. செமையா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வெயில் தானே, நம்மள மாதிரி தானே அவங்களும். வெயிலில் வந்து அப்படியே டயர்டாக இருக்காங்க. பட் ஆனால் எல்லா வசதியும் இருக்குது. 10 கிலோ வந்து டெய்லியும் கறி கொடுப்பாங்களாம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து தூங்கலாம். இது வந்து காட்டுக்குள்ளேயே வந்து அமைஞ்சிருக்கனால இவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம அடைச்சி வச்சுருக்கோன்ற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. பார்க்கும்போது வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே 1 கிலோமீட்டருக்கு வந்து மரமாக இருக்குது. அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ வர்றவங்க இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போகலாம். ஸோ வெயில் மட்டும் இந்த சம்மரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வீடியோலாம் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப கூலான ஒரு பிளேஸாக இருந்திருக்கு. இந்த மே மாதம் அது இப்போ தான் வந்து மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜூன் மாதமே அது நார்மலாக ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் எல்லா மாதமும் வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கூலிங்கான டைமில் வந்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எஸ், புதுசாக இங்கே மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம். இது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களா இது இப்போ? சார் இப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வாழ்க்கை நியர் ஆகிட்டு. ஸோ காட்டு மாடு எப்படி இருக்குண்ணா? அதோட ஹேபிட் எப்படி இருக்கும்? ஹேபிட்னா அது டெய்லி வெஜ் வெஜ் அனிமல்ஸு. நாங்கள் 3 times 2 times ஃபீட் இருக்குது. பட் ஆனால் மேலே நான் ரொம்ப சைஸ் பெரிய சைஸ் 1.5 ton ஜிம் பாடியாக இருக்கும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அதை ஃபர்ஸ்ட் சைல்டாக இருந்தால் ப்ரௌன் ஷேட் கலர், அங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கும் பாருங்க, அந்த கலர் இருக்கும். மேல் அடல்ட் ஆனால் இந்த சைஸுக்கு வரும். 1.5 to 2 ton ஒரு இடத்துக்கு வெயிட் வரும். அந்த ஹெட் இருக்கத்தால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. வண்டிலாம் இடிக்க வருவாங்களா? ஜூல இருக்குலேருந்து கொஞ்சம் ஒரு டைம் அது பண்ண. கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் வந்து திடீர்னு வந்து இடிச்சு. இங்க அவ்வளோ இல்லை, அப்படி இருக்கு. ஜூல இருந்து பிறந்திருந்தா அவ்வளோ பழகிடுச்சு. அவ்வளோதான்.
அந்த நார்மலா இருப்பாங்க. குட்டி நார்மலா இருக்கு. யாராவது தெரியாம வளர்த்தாங்கன்னா முடிஞ்சு தெரிஞ்சிடாது. நம்ம வந்து ஜூடைய வேற ஒரு என்ட்ரிக்குள்ள வந்திருக்கோம். இது வந்து கம்னா சஃபாரி முடிச்சுட்டு உள்ள வந்து வாக் பண்ணி பாக்குற இடம். ஸோ இங்க வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா நெருப்பு கோழியுடைய ஆஸ்ட்ரிச்சுடைய அந்த எக் வந்து வச்சிருக்காங்க. அதே போல ரெட் ஜங்கிள் ஃபிலோ எக் இந்த மாதிரி 2-3 எக்ஸ் ஈமுடைய எக்ஸ்லாம் கூட இருக்கு. அப்புறம் நம்ம அந்த மான்லாம் பார்த்தோம் இல்லையா, மான்லாம் வந்து அவங்களுடைய கொம்பு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துருவாங்க போல. அது தானாவே கொட்டிடும் தலையில இருந்து. ஸோ எப்படி வித்தியாசமா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்ஸ் எல்லாம் வந்து இங்க இதை வந்து டச் பண்ணி அவங்க அந்த ஃபீல் அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொட்டிடும் இல்லைன்னா? ஓகே, ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் வருஷத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தனியா தனியா நீங்க அங்க பாத்தீங்கன்னா டைப் சின்னது அப்படி வளரும். ஓகே, நகம் மாதிரி தான். நகம் மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம உள்ள என்னென்னலாம் பார்க்க போறோம் அடுத்து? இங்க டிஎஸ் ஃபர்ஸ்ட் இப்போ பர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏரியா பர்ட்ஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பர்ட்ஸ் ஏரியா. ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் நீங்க அப்புறமா அர்பியரஸ் பாத்தீங்கன்னா அர்பியரஸ் ஏரியா. ஓகே, அப்புறமா நெக்ஸ்ட் அப்படியே கார்மியாஸ், அப்புறமா மங்கி ஏரியா. எல்லாம் ஸ்டெப் எல்லாம் ஒன்னொன்னா எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ நம்ம ஒன்னொன்னா அடுத்து பேர்ட்ஸ் அப்படி இப்படின்னு வருஷம் பார்க்க போறோம். பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஆமா, ஓகே. ஸோ இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். திரும்பியும் நம்ம மேம் கிட்ட பேசலாம். மேம், யூ ஆர் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ ஹவு டு டீச் ஃபார் சில்ட்ரன்ஸ் for how to handle the animals here? Sir, usually we do education programs for schools and organized groups. You go to schools? We also go to schools. We do outreach programs regarding this wildlife conservation and also about zoo management programs. Everything we will do. And here also, when we get more crowd, Saturday and Sunday we do program for visitors. And in normal days, we get organized group like schools, colleges. We do programs for them. Okay. Yeah. So basically, children's how to they understand for animals. Did you? We will take them to zoo rounds, guided zoo rounds, guided safari, everything. We also give activities regarding wildlife conservation, quiz, and few other activities also Okay, will so nowadays conduct. children's are used mostly mobile phones. Yeah, mobile So phones. how to divert here? No, usually when they come here, they love to see animals. When they see animals, they usually forget about this mobile. Yeah. Okay. So I have not seen any students use. Any kids using mobile in zoo. They In use. zoo? Yeah, they are crazy about seeing these wild animals. They will observe. They will search for animals, and Most they of the will be children's, happy. Yeah. Which one they want to visit? Tiger, lion, Tiger, lion. tiger, lion. They eagerly visit. In aged people's, adults. Adults, they enjoy every animal. So, pythons. We also have Indian rock python. We have hippopotamus, and we have crocodile and exotic birds, birds of prey. Snakes, anything? Yeah, we have one species of snake for now. In future, we will get 5 species. Yeah, we are planning to build this snake park. Snake park also. Yeah. For now, we have Indian rock python. Yeah, Okay. yeah, in this enclosure. This side. Yeah, we can see. Yeah, there you can see on the ground. இங்கே இருக்காரு. ஓகே, மலைப்பாம்பு. ஓகே, இல்ல அங்க இருக்காரு. So male or female? Both are? We have both male and females. Okay. So for this, we feed once in a week. Okay. Once in a week? Yeah, only once a week. Because they are reptiles, no, they are slow moving animals. Okay. They use less energy, so we will feed once in a week. That's Once it. in a week. Live What animals. do you give? Hen and a rabbit. Hen or rabbit. Okay. Yeah. Okay. So it is automatically eaten, or you think you can do anything? Sorry. The hen, you put in the hen. Yeah, How we to will feed them. feed them. Huh. Okay. We will leave inside this enclosure. Whenever they want, they will catch it and This they is will feed it. automatic. Yeah. Okay. Thank you.
ஷவர் நீங்க அங்க பாத்தீங்கன்னா உடைய ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை அது ಮರ್ಯಾದೆ ಎಷ್ಟು ಸಾಗುತ್ತದೆ ಮರ್ಯಾದೆ ಹೊಟ್ಟೆ 45 ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்ல அது உடைக்கிறது World largest egg. ಪೈಪಲ್ಲಿ ರೆಡಿ ಅದೇ ಬೇಕಾಗಿರೋದು அவங்க கன்னடால பேசுறாங்களா You want to eat that? yeah we'll get it you can speak Tamil na easier when you come how many My sister, she hosted today. tell me ma'am how was your experience Experience was good. We saw lion, tiger, and leopards and black panther. That experience was very good, actually. are you eagerly waiting for safari Yeah, no safari we didn't. We have not yet visited. We just saw tigers here only. They have put tiger, lion, and all in the cage here. That was good. They can actually put more animals here. Maybe because of summer or I don't know why animals we couldn't see anything that side. okay This side it was good. We experienced a very nice tiger walk, black panther, and cheetah and leopards. Yeah, we enjoyed, and especially really kids. okay Kids enjoyed. Yeah, kids are all enjoying nicely. Even I We are excited to see lion safari now. super okay tell me yes Yes, sir. your turn we saw a lot of animals here, Okay. like birds and leopards and like deers. But they were first putting time visit huh no Third time. third or fourth. okay so that's only you take easy Yeah, He's only guiding us everywhere. okay yeah, because I came here before them. so it's a summer holiday Yeah, okay are you enjoying yes, okay anything you miss here yeah. They have to put some more animals. Like there are empty enclosures here. okay I think that is going to sleep I think Maybe. okay thank you your name Avyuk. ஓகே தேங்க்யூ ஸோ நம்ம வண்டலூர் ஜூவில் எப்படி வந்து ஜூ கீப்பர் அதாவது விலங்கு பாதுகாவலர்கள் வந்து எப்படி வேலை செய்வாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுன்னு வைக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டே இருக்காங்க அந்த பைப்பில் வந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க அவங்க மழை பெய்கிற மாதிரி அங்கே நெருப்பு கொடியெல்லாம் ஒன்றா உட்காந்து குளிக்கிறத பார்க்குறோம் அவர் டெய்லியும் அந்த மாதிரி குளிப்பாட்டுவார் போல் அது குறிப்பாக இந்த டைம் வந்து 12 to 3 இந்த டைமுக்குள்ளே ரொம்ப வெயிலாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து அவங்க ஷவர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமலுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கோ எப்போ அவங்களால தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஷவர் பண்ணி பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா அனிமலுக்கும் புலியா இருக்கட்டும் சிங்கமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து ஜாலியாக வச்சிருப்பாங்க இவர் ஐ திங்க் முன்னாடியே குளிச்சிட்டார் போல இங்கே வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து அழுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஜூவில் வரும்பொழுது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடம் நம்ம குறிப்பாக நம்ம வண்டலூர் ஜூவில் வந்து நம்ம எப்படின்னா ஒரு பிளேஸ்க்கும் வந்து நம்ம வாக் பண்ணி போவோம் ஆனால் இங்கே வந்து வாக் பண்ணுறதும் இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம இதே மாதிரி வந்து சஃபாரியாகவும் ட்ராவல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி குளிக்கிறதெல்லாம் கூட சம்மர் டைமில் வந்தால் பார்க்கலாம் மற்ற டைம் எல்லாமே இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும் இங்கே டோட்டலாகவே சவராக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சிவகங்காவில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இந்த இடத்த நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் எதாவது இருக்கா பக்கத்தில் இருக்குது இப்போ அவ்வளோதான் அது பார்த்துட்டு நம்ம ஏதாவது க்ளோஸா போற மாதிரி ஷார்ட் கூட எடுத்துங்க முடிச்சுக்கலாம் இதையும் அதே நீரியானு இப்போ போட்டாங்க How do you know? Okay. Oh, so definitely it's come out. Breathe in the irrigation session for 5-10 minutes. Okay. Okay. Hey, you will already do. Sure. Only visit like this only. Yeah, zoo only. Sometimes it's going very long na. No. No. Yes. Vijay. But the battery.
His friend. He is. He won't feed. இங்க முடிச்சிடலாம். நம்ம சிவகங்கை ஜூல வந்து சுத்தி பார்த்தாச்சு, நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். இப்போ கூட வந்து ஹிப்போபொட்டமஸ் நீர் யானை வந்து அந்த அவங்க கீப்பர் வந்து என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. அது ரொம்ப அழகா வந்து அவங்களுக்கு இது பண்ணுது, கிட்ட போய் பாசமா பார்க்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இங்கே இருக்கக்கூடிய விசிட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லான ஒரு இடம். குறிப்பாக இந்த இடத்துல சம்மர் டைம்லேயும் அவ்வளோ ஹீட் தெரியல, கொஞ்சம் நார்மலான வெயிலாக தான் இருக்குது. ஹிப்போபொட்டமஸ்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. வெளியே தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஃபீடிங் கேட்குறாங்க. பட் நமக்காக வந்து இப்போ விஜய் அவர் வந்து அந்த இதை வந்து வெளியே வர சொல்றதுக்காக சொன்னார். அவர் சொன்னதும் வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து புலி, சிங்கம் இது எல்லாத்தையும் கிட்ட பார்க்கலாம். ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்கறதுக்கு வந்து இங்கே வந்து நல்ல ஒரு இடமா இருக்கு. குழந்தைங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கர்நாடகா வந்தீங்கன்னா, குறிப்பாக சிவகங்கை வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். எலிஃபென்ட் சஃபாரி இருக்குது, அதுக்கப்புறம் லைன் சஃபாரி, இது எல்லாமே வந்து உள்ளே வந்து இருக்கிறனால ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.